அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று ஜூலை 16, 2026 தவிசாளர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவாதங்களும் சலசலப்புகளும் அரங்கேறின. அமர்வு தவிசாளரின் தலைமை அறிவித்தல்களுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முந்தைய கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டு சபையினரால் அங்கீகரிக்கப்பட்டது. இருப்பினும் சபை உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக கணக்கறிக்கை மற்றும் நிதி அறிக்கை ஆகியன அங்கீகரிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டன. உறுப்பினர்களின் பிரேரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பொதுமக்களின் நலனை கருத்திற்கொண்டு பிரதேசத்திலுள்ள வீதி விளக்குகளை, தெரு விளக்குகள் விரைவாக திருத்தி தருமாறு அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த குரலில் கோரிக்கை விடுத்தனர். உறுப்பினர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்ட போது கணுக்கேணி குமாரபுரம் பகுதியின் சபை உறுப்பினர் தவராசா அமலன் எழுந்து காரசாரமான கருத்துக்களை முன்வைத்தார். அரசாங்கம் அபிவிருத்தி வேலைகளுக்கு நிதி ஒதுக்கும் போது அவை மக்களின் வரிப்பணத்தில் செய்யப்படுகிறதா அல்லது அமைச்சர்களின் சொந்த நிதியில் செய்யப்படுகிறதா என்று தவிசாளரை நோக்கி அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் உள்ளூராட்சி அமைச்சின் சுற்று நிருபத்திற்கு அமைய பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரினால் அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றை அவர் சபையில் ஆதாரமாக காண்பித்தார். அதில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு முரணாக தவிசாளர் தனது சொந்த கட்சியினை வளர்க்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறி அதற்கு தனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்தார். உறுப்பினர் தவராசா அமலனின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு தவிசாளரால் உரிய பதிலளிக்க முடியவில்லை. இதனால் கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு அவர் இருக்கையை விட்டு எழுந்து செல்ல முற்பட்டார். இவ்வாறு 2 தடவைகள் தவிசாளர் வெளியேற முயன்ற போதிலும் சபையின் செயலாளரின் சாதுரியமான தலையீடு மற்றும் முயற்சியினால் அவர் மீண்டும் தனது இருக்கைக்கு வந்து கூட்டத்தை தொடர்ந்தார். இதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்களும் தவிசாளரிடம் சரமாரியான கேள்விகளை கேட்ட வண்ணம் இருந்தனர். இறுதியாக பெரும் சலசலப்புகளுக்கு மத்தியில் பிற்பகல் அதிக அளவில் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நிறைவடைந்தது.